ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க கிருபை செய்த தேவனே, எல்லாரும் கண்ணில் மூடி நாம் நோக்கி பார்ப்போமாக. பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மீண்டும் உடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை பாட கர்த்தர் எங்களுக்கு தந்த மேலான சாக்கியத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உம்முடைய தொடுதலை உணர்ந்து கொள்ள, உம்முடைய இன்ப சத்தத்தை கேட்க கூடி வந்திருக்கிற எல்லாருடைய வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தங்கியிருப்பதாக. ஒவ்வொரு உள்ளங்களையும் சிந்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியிலே நீர் ஆளுகை செய்து வழிநடத்த எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சேர்ந்து பாடுவோம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சொல்லுங்க. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க. காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது செட்டை அடைக்கலம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க அவரை பார்த்து. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராபா, யெகோவா ராபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராபா எந்த நாளும்
எந்தன் பரிகாரி, எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க அவரை பார்த்து, எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. சொல்லுங்க, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. சொல்லுங்க, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடே பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தார், பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடே பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சொல்லுங்க, மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். சொல்லுங்க, ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும். தேவ ஆசீர் தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும். துதி செய்தால் தடை நீங்கும். தேவ ஆசீர் தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவியாத்மா
உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் ஒத்தி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். சொல்லுங்க, ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் ஒத்தி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. 2 கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அந்த காலவெளியில எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு விசுவாசத்தோடு கூட, எவ்வளவு உறுதியாக ஆண்டவராகிய கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆமென் நம்முடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோமோ அவ்வளவா இன்றைக்கு உள்ள விசுவாசத்தை கனம் பண்ணி இந்த நாளிலே கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மை விடைவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இம்மட்டு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்த தேவனை ஆமென் சில நிமிடங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஆமென் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே என்று நாங்கள் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே என்று நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமானவரே என்று நாங்கள் துதிக்கிறோம். ஆச்சரியமானவரே என்று நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை சுற்றிலும் காணப்படுகிறதான கொடிய சூழ்நிலைகளின் மத்தியிலே ஆமென் எங்களை அதிசயமாய் செட்டின் மறைவிலே மூடி பாதுகாத்து கண்ணை இமைகள் காப்பது போல எங்களை பாதுகாத்து வருகிற எங்கள் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருந்தாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எந்த நிலைமையிலே நாம் கடந்து வந்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிற வண்ணமாகவே கர்த்தருடைய சமூகத்திலே
உன்னை நீ அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்றைக்கு உனக்காக வைராக்கியம் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும், ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும், நம்ம என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் உம்மை மாத்திரம் உறுதியாய் சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த நிலையிலும் உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை மூடி பாதுகாக்கிற ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுங்க. உண்மையை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. மகிமை 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 ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவே மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. சென்று சொல்லுங்க. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரை நீ எவ்வளவு உண்மையாய் நோக்கி பார்க்கிறாயோ, எவ்வளவு உறுதியாய் ஆண்டவராகிய கர்த்தரை நீ பற்றி கொள்கிறாயோ, அவ்வளவு அதிகமாய் கர்த்தர் இந்த நாளிலும் அவன் உன்னை கடாட்சிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உன் சிறையிருப்பை மாற்றி போட அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி உள்ளதே தோடு விட எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகலத்தை மதனத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவராகிய கர்த்தர், ஆமென், இம்மட்டும் நம்ம எல்லாருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனதன் காலத்திலே அற்புதமாய் சந்தித்து வந்த கிருபைக்காக கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இம்மட்டும் அவர் நமக்கு தந்த நல்ல ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காக ஒரு மனப்பட்டு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நிர்மலமாக இருப்பது எல்லாம் நம்முடைய சுத்த கிருபை. எந்த தேவைகள் அறிந்து விண் வாசல்களை திறந்து எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. சொல்லுங்க. எல்லாம் நிறைவாய் எனக்கு தந்த எந்த இயேசு நல்லவரே. இன்று வரையிலும் என்னை நடத்தினே. சொல்லுங்க. இன்று வரையிலும் என்னை தாங்கினே. எந்த இயேசு நல்லவரே. அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே. அவர் என்றென்றும் போதுமானவர்.
எந்தன் பாவ பாரமெல்லாம் உந்தன் சிலுவையில் நீர் சுமந்தே, எனக்காய் சிலுவையில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. சொல்லுங்க, எனக்காய் சிலுவையில் மரித்த எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு நாளும் விலகவில்லை, ஒரு நாளும் கைவிடவில்லை, ஒரு நாளும் மறக்கவில்லை. எந்தன் இயேசு நல்லவரே. சொல்லுங்க, ஒரு நாளும் மறக்கவில்லை, எந்தன் இயேசு நல்லவரே. இன்று வரையிலும் என்னை நடத்தினீர், இன்று வரையிலும் என்னை தாங்கினீர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். சொல்லுங்க அவரை பார்த்து, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். Jesus, hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க, துதிக்க, பாட, போற்ற தேவன் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஏற்கனவே நம்முடைய சபை வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கிறதான அனௌன்ஸ்மெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை பார்த்து நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறதான அரசின் விதிமுறைகளை சரியாக கை கொண்டு செயல்பட உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீக்கிரத்திலே ஆண்டவர் இந்த தடைகளையும் ஆண்டவர் மாற்றி சபையில் உள்ள அத்தனை பேரும் விடுதலையாய் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க ஏதுவாக கர்த்தர் இந்த கொள்ளை நோயை முற்றிலுமாய் அழித்து போட்டு தேசத்திலே பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட நம் பாரத்தோடு ஜெபம் பண்ண நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக தொடர்ந்து நம்முடைய இருதயங்களை நாம் திருப்போமாக. இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக அவர் வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையின்படி கடந்த நாளிலே ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளை கடாட்சித்து அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு செயல்படுகிறவராய் இருக்கிறார் என்று சில காரியங்களை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தின் மேலே நமக்கு வைராக்கியம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிந்தைகளை நம்மை விட்டு விலக்கி போடுகிற ஆண்டவராகிய கர்த்தர், அதே போல தேவனுடைய வசனத்தின் மேலும் ஆண்டவரோடு செய்திருக்கிற உடன்படிக்கையிலும் அவர் தந்த அபிஷேகத்திலும் நாம் வைராக்கியமாக இருக்கும் பொழுது தம்முடைய பரலோக நன்மைகளினாலே அவர் நம்மை திருப்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து கொண்டு நாம் கர்த்தருக்காக கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் வைராக்கியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு 4ஆவதாக நாம் பார்க்கிறதான ஒரு காரியம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும்,
அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும். ஆமீன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எதிர்த்து வருகிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆமீன் வறட்சியான அனுபவங்கள், வறண்டு போனதான சூழ்நிலைகள், எங்கும் அடைக்கப்பட்டதான வாசல்களை போன்றதான சூழ்நிலைகளிலே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வனாந்தரமான சூழ்நிலையிலே ஆமீன் மேய்ச்சல்களை ஆமீன் செழிப்பை ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமீன். அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கும் பொழுது எதிர்பாராத ஆமீன் கசப்பான அனுபவங்கள், ஆமீன் வனாந்திரம் போன்றதான ஆமீன் எங்கும் வறண்டு போயிருக்கிறதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொள்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சூழ்நிலை மேலும் ஆமீன் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் இறங்கி ஆமீன் அந்த எல்லா வறட்சியும் மாற்றி போட்டு ஆமீன் தம்முடைய செழிப்பை ஆண்டவர் தந்திரல. ஆமீன். வறண்டு போயிருக்கிறவனுடைய வாழ்க்கையை துளிர் விட செய்ய இன்றைக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரைக்கும் உள்ள வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆகார் மற்றும் அவளுடைய குமாரனாகிய இஸ்மவேலை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமினால் ஆமீன் அனுப்பிவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆகார் தன்னுடைய குமாரன் இஸ்மவேலை அழைத்து கொண்டு ஆமீன் பெயர்செபாவின் வனாந்திரங்களிலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமீன். அவள் துருத்தியில் இருந்ததான தண்ணீர் முற்றிலும் செலவழிந்து போனதான ஒரு நிலைமையிலே ஆமீன் மாத்திரமல்ல அவள் கொண்டு வந்ததான அப்பம் எல்லாம் செலவழிந்த ஒரு சூழ்நிலைமையிலே அந்த வறண்டு போன அந்த சூழ்நிலைமையிலே ஆமீன் மிகவும் அவள் வேதனைப்பட்டு பாரப்பட்டு ஆமீன் தன்னுடைய மகனை ஒரு இடத்துல வைத்து விட்டு தூரத்தில் போய் என்ன செய்தாலாம், ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு அழுதாள் என்று நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21:16 பார்க்கிறோம். ஆமீன். சத்தமிட்டு அழுதாள் என்று ஆமீன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் சமீபமாய் வந்து பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. அந்த வறட்சியான சூழ்நிலையிலே ஆதரவற்ற ஒரு நிலையிலே ஆமீன் எந்த ஒரு ஆமீன் ஏதுக்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஆமீன் கர்த்தரை நோக்கி அவள் சத்தமிட்டு கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஆமீன் கூப்பிடுகிறதான அந்த காரியத்திலே ஆமீன் வைராக்கியத்தோடு உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளையினுடைய ஆமீன் கூக்குரலை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவராகிய கர்த்தர். ஆமீன். 430 வருஷம் எகிப்திலே ஆமீன் பார்வோனுடைய ஆளோட்டிகள் நிமித்தம் மிகவும் வேதனைப்பட்டு ஆண்டவர் நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த ஆகார் தன்னுடைய குமாரனாகிய ஆமீன் இஸ்மவேலோடு ஆமீன் அந்த வனாந்திரத்தில் தண்ணீருக்காக அலைந்து தெரிந்ததான சூழ்நிலையிலே ஆமீன் கர்த்தரை நோக்கி அவள் என்ன செய்தாள், சத்தமிட்டு கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. ஆமீன். உடைய வாழ்க்கையின் இக்கட்டான கசப்பான நேரங்களிலே வறட்சியான சூழ்நிலைகளிலே ஆமீன் மனிதரிடத்தில் போய் ஆமீன் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கசப்பான அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொள்வதை காட்டிலும் ஆமீன் எந்த சூழ்நிலைமையிலும் ஆமீன் தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கும் வைராக்கியமாய் செயல்படுகிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் செல்வோம். ஆமீன். அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆமீன் எரிகோவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார் என்பதை ஆமீன் அந்த பத்திமை என்கிறதான அந்த குருடன் அறிந்த பொழுது என்ன செய்தானா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்ன செய்தான், அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டான். அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன செய்தாங்களாம், அவன் பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஆனால் அவனும் என்ன செய்தான், முன்னிலும் அதிகமாக என்ன செய்தான், இயேசுவை நோக்கி கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமீன். உண்மையாய் ஆண்டவர் நோக்கி வைராக்கியமாய் கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதம் செய்கிற ஆண்டவர் இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் என்ன செய்தாராம், இயேசு நின்று
அவனை தம்மிடமா என்ன செய்தார்? ஆமென், அழைத்து வர சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென், அழைத்து வர செய்து அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் கண் தெரியாத ஒரு நிலையிலே வறண்டு போயிருந்ததான் நம்முடைய வாழ்க்கையில் அவன் கண்களிலே வெளிச்சத்தை ஏற்றி ஆமென் அங்கே ஆண்டவராய் கர்த்தர் அந்த வறட்சியின் மத்தியிலே ஆமென் துளிர்விடச் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோம். 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது ஆண்டவர் நோக்கி ஆமென் பாடுகிறான். ஆமென், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோம். 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செய்தேன்? கூப்பிட்டேன். இன்றைக்கு நமக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது ஆமென், ஒரு பிரச்சனை வரும் பொழுது மனிதனிடத்திலே போய் ஆமென் பரிகாரம் தேடுகிறவர்களாக நாம் காணப்படாதபடிக்கு ஆமென் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதிலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்ததான எல்லா விதமான இக்கட்டுகளின் மத்தியிலே அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதிலே வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது அங்க சொல்லுகிறான், ஆமென், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் என்ன செய்கிறார்? விடுகிறார். இந்த சங்கீதத்தை அவன் பாடும் பொழுது ஆமென் ஏதோ நீர்ப்பாய்ச்சலான இடத்துல அவன் இருந்தான் என்று பார்க்க முடியாது. அவன் வனாந்தரத்திலே காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான அந்த வறட்சியான அனுபவங்களின் மத்தியிலே அவன் பாடுகிறான். அவர் என்ன செய்கிறார்? ஆமென், புல்லுள்ள இடங்களிலே பசுமையான இடத்திற்கு நேராக அவர் என்னை நடத்தி கொண்டு செல்கிறார் என்று அந்த வறட்சியான சூழ்நிலைமையின் மத்தியிலும் ஆமென் ஆண்டவரை வைராக்கியமாக ஆமென் பற்றி கொண்டு ஆமென் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் செழிப்பை கட்டளையிட வல்லவர் என்பதை அறிந்து என்ன செய்கிறான்? அவன் அங்கே பாடுவதை நாம் பார்க்கிறோம். பிரிய மாணவர்களே, ஆமென். இன்னொரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை என்ன செய்வார்? நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் என்ன செய்வாய்? இருப்பாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வார்த்தை முக்கியமானது. என்ன வார்த்தை? மகா வறட்சி. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்கலாம், ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது ஆமென் வறட்சி வரலாமா என்று. வறட்சி மட்டும் வராது, மகா வறட்சி கண்டிப்பாக வரும். ஆமென். ஏனென்றால் அந்த மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி ஆமென் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி உன்னை அந்த வறட்சியிலிருந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்துக்கு நேராக கொண்டு செல்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆமென் நீ அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மகா வறட்சியின் அனுபவத்திலும் ஆமென் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு செழிப்பின் அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறதான காரியம், ஆண்டவர் எப்பொழுதும் ஆமென் பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. ஒவ்வொரு பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்கு பின்பதாக ஒரு உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வறட்சியான சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அவன் பசுமையான மேய்ச்சலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுவதிலே நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவதிலே நாம் உண்மையாய் காணப்படும் பொழுது ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைமையில் உள்ளதான எல்லா வறட்சியும் மாற்றி ஆமென் தம்முடைய செழிப்பை கட்டளையிட்டு ஆமென் நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்துக்கு நேராக ஆண்டவர் முன்னே கொண்டு செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 5ஆவதாக நாம் பார்க்கிறோம் 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் என்று அங்கே யோவேல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 2 காரியம் அங்கே சொல்கிறான். என்னது? முன்மாரி பின்மாரி. ஹல்லேலூயா. ஆமென். ரெட்டிப்பான தேவனுடைய அபிஷேகத்தை அது காண்பிக்கிறது. ஆமென். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் அது நமக்கு குறிப்பிடுகிறது.
மீன் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான சூழ்நிலைமையிலே அவனுடைய உதவியாளனாகிய எலிசாவும் அவனோடு கூட அவன் போன இடங்களுக்கெல்லாம் கூட செல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், ஆமென், எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்ன ஆமென் பெத்தேல் மட்டும் என்ன செய்ய போகிறார், போக சொல்கிறார் என்று. உடனே எலிசா சொல்கிறான், இல்லை ஆமென், நீர் எங்கே போனாலும் என்ன செய்வேன், நான் உம்மை கூட வருவேன் என்று சொல்லி பெத்தேலுக்கு அவன் கூட செல்கிறான். பெத்தேலிலிருந்து ஆமென் அவர்கள் எரிகோவுக்கு போகிறார்கள். ஆமென். அங்கேயும் ஆமென் எலியா இந்த எலிசாவை அங்கே இருக்க சொல்லும் பொழுது எலிசாவை என்ன செய்கிறான், இல்லை நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி அங்கிருந்து பின்பதாக கடைசியாக யோர்தானுக்கு போகும் பொழுதும் ஆமென் யோர்தான் வரைக்கும் ஆமென் இந்த எலிசா எலியாவோடு என்ன செய்கிறான், சேர்ந்து போகிறான். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஆமென். நீங்கள் 9-10 வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆமென் இந்த எலியாவும் எலிசாவும் ஆமென் யோர்தானை கடந்து போகும் பொழுது ஆமென் எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், ஆமென் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக என்ன செய்யணும் வேண்டும் என்று. ஆமென். இந்த எலிசாவுக்குள்ள ஆமென் ஒரு பெரிய ஒரு வாஞ்சை எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படியாவது ஆண்டவர் ஆமென் எலியாவுக்கு தந்திருக்கிறதான ஆமென் அந்த அபிஷேகம் ஆமென் ரெட்டிப்பாக என்ன செய்யணும், தனக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய ரெட்டிப்பான நன்மையை தான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதான அந்த வாஞ்சை அவனுக்குள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். வாஞ்சி உள்ள இருதயங்களைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்றைக்கும் அவர் நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வாஞ்சியை அறிந்து கொண்டுதான எலிசா அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஆமென். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை நோக்கி பார்த்த உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும், இல்லைன்னா என்ன செய்யாது, கிடைக்காது என்று சொன்ன உடனே இந்த எலிசா என்ன செய்கிறான், ஆமென் அதை அப்படி அந்த வார்த்தையை பற்றி கொண்டு ஆமென் பொறுமையோடு என்ன செய்கிறான், அவன் அந்த வேலைக்காக அவன் காத்திருந்து என்ன செய்கிறான், அவனை பின்பற்றுவதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன பொழுது கில்காலிலிருந்து இவருடைய பிரயாணத்தை ஆரம்பித்து ஆமென் பெத்தேலிலிருந்து எரிகோ, எரிகோவிலிருந்து யோர்தான், ஆமென் யோர்தானை கடந்து அவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு ஆமென் இருக்கும் பொழுது சடுதியாக ஆமென் அக்னி ஆமென் ரதம் குதிரைகள் வந்து என்ன செய்து அவர்களை 2ஆக பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே என்ன செய்தான், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள். ஆமென். அதை கண்டவுடனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அழுது புலம்பி தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்டதான நேரத்தில் அங்கே பார்க்கிறான், எலியாவின் மேலிருந்த சால்வை அங்கே கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அந்த எலியாவின் மேலே விழுந்த அந்த சால்வையை ஆமென் எடுத்துக்கொண்டு மறுபடியும் திரும்ப யோர்தான் கரைக்கு வருகிறான். வந்து என்ன செய்தான், சால்வை முறுக்கி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த யோர்தான் நதியில் அடிக்க நதி 2ஆக என்ன செய்து பிளந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எலியாவுடைய நாம் பார்க்கிறோம் வேதத்தில் எலியா செய்த அற்புதத்தை காட்டிலும் ஆமீன் 2 மடங்காக ஆமீன் எலிசாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆமீன் அவன் அற்புதங்களை செய்ய அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமீன். அதில் 14வது அற்புதம், அவன் மரித்து 1 வருஷம் கழித்து ஆமீன் அவனுடைய உலர்ந்த எலும்புகளில் கூட தேவனுடைய இரட்டிப்பான அபிஷேகம் இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆமீன் இந்த எலிசா அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு வைராக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஆமீன். ஹல்லேலூயா. எலியா சொன்னது போல அந்த ஆமீன் இரட்டிப்பான வரம் கிடைக்கும் வரைக்கும் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்ன செய்வார்கள்? கழுகளை போல சட்டைகள் அடித்து என்ன செய்வார்கள்? உயிரே எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமத்தில் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்குத்தான் அவர் என்ன செய்கிறார்? புதிய பலனை, இரட்டிப்பான அபிஷேகத்தை ஆண்டவராய் கர்த்தர் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு ஆமீன் சொல்லுங்கள். இன்றைக்கு உலகத்தில் பாருங்கள், பல காரியங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம காத்திருப்போம் இல்லையா? ஆமீன். ரேஷன் கடையில் காத்திருப்பாங்க, பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருப்பாங்க, ஏர்போர்ட்டில் காத்திருப்பாங்க இல்லையா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் காத்திருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நேரம் இருக்காது, பொறுமை இருக்காது. நேரம் இருக்காது என்று சொல்வதை காட்டிலும் பொறுமை இருக்காது என்று சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கிற இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்பதற்கு நீ வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், அந்த ஆவியின் கனியில் ஒரு முக்கியமான கனி, அது பேர் என்ன, நீடிய பொறுமை இல்லையா? நீடிய பொறுமை. அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் அப்படின்னா லாங் சஃபரிங். பொறுமை அப்படின்னா பேஷியன்ஸ். என்ன நீடிய பொறுமைன்னா லாங் சஃபரிங் இல்லையா? நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன செய்யுமா, இழைக்கப்படணும். அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்றைக்கோ வாக்கு பண்ணியிருந்தான அந்த இரட்டிப்பான நன்மை இன்னும் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத ஒரு சூழ்நிலைமையிலே, நீண்ட காலம் காத்திருந்த அநேகர் சோர்ந்து போன நிலைமையிலே ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறதிலே நீங்கள் வைராக்கியமுடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தன் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் 25 ஆண்டு காலம் காத்திருந்தான். அவன் குமாரனாகிய ஈசாக்கு 20 ஆண்டு காலம் அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறதான இரட்டிப்பான நன்மைகள், விசேஷித்த நன்மைகளை ஆண்டவர் கட்டளையிடுவதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுல நீங்கள் நான் என்ன செய்யணும், வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே தாவீது அங்கே சொல்லுகிறான், கர்த்தருக்காக என்ன செய்தேன், பொறுமையோடே காத்திருந்தேன் என்று அவன் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேசத்தினுடைய ராஜா எந்த ஒரு பொதுவாக ஒரு தேசத்தினுடைய ராஜா என்று சொல்லும் பொழுது அவன் மனதில் நினைக்கிற காரியங்கள்லாம் என்ன செய்யணும், அவனுக்கு உடனே நிறைவேற வேண்டும். இல்லை என்றால் ராஜா என்ன செய்வான், கோபம் பட்டு விடுவான் இல்லையா? ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமானம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ராஜாவை குறித்து ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறதான காரியம் என்ன, அவன் சொல்றான், கர்த்தருக்காக என்ன செய்தேன், பொறுமையோடே காத்திருந்தேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒருவேளை நீண்ட காலமாய் காத்திருந்து சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறதான வார்த்தை, உன் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் எதிர்பார்ப்புக்கும் மேலாக ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே இந்த செய்தி வேளையிலே தானே நீ எதிர்பார்க்கிற அந்த இரட்டிப்பான நன்மையை உனக்கு தந்தரல, உன்னை கடாட்சிக்க, உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக அங்கு கூடியிருந்ததான 500க்கும் மேற்பட்டதான சீஷரிடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் பிதாவுடைய வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்துவம்? இதே யோபல் தீர்க்கதரிசன புத்தகம் இது 2ஆம் அதிகாரம் 28, 29 என்ன வாசிக்கிறோம்? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவி என்ன செய்வேன், ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கொடுத்ததான அந்த பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று இயேசுவானவர் சொல்லிவிட்டு போனார். நல்லா கவனிங்க. இயேசுவானவர் வழிவிட்டு அனுப்பும் பொழுது எவ்வளோ பேர் அங்கே இருந்தாங்களாம்? சுமார் 500க்கும் மேற்பட்டதான சீஷர்கள் அங்கே இருந்தாங்களாம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து மேலறையில் போய் காத்திருந்தது வெறும் 120 பேர் மட்டும்தான். ஆமென். அந்த மீதி 380 பேரை பற்றி வேதத்தில் எங்கேயும்
அதுக்கப்புறம் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த 120 பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மேலறையில் போய் அவர்கள் 10 நாட்கள் காத்திருந்த பொழுது, ஆமென், பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆமென், ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி அங்கே கூடியிருந்த எல்லாரையும் ஆண்டவராகிய கர்த்தர் அபரிமிதமாக தம்முடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தருடைய கடந்த கால வாழ்க்கையின் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி, ஆமென், களைப்புகள் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றி இன்றைக்கு ஒரு புதிய பலனை உனக்கு தந்து, புதிய எண்ணெய் அபிஷேகத்தினாலே, புதிய வல்லமை வரங்களினாலே ஆண்டவர் உன்னை நிரப்பி, ஆமென், சீக்கிரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தேசங்களின் மேலே ஆண்டவர் கட்டளையிட போகிறதான அந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர், ஆமென், உன்னை என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுவோம், சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறதான ஆமேன் அந்த இரட்டிப்பான ஆமேன் அபிஷேகத்தை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்ய உத்தம இருதயமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஆமென் கசப்பான அனுபவங்கள், வறட்சியின் அனுபவங்கள், அடைக்கப்பட்ட வாசல்களைப் போல ஆமென் வறண்ட அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்தாலும், ஆமென், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில் நீ வைராக்கியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, ஆமென், ஆண்டவராகிய கர்த்தர் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளதான ஆமென் அந்த வாஞ்சியை, ஆமென், அந்த நெடுங்காலமாய் காத்திருக்குதலை, ஆமென், இன்றைக்கு உன் வாழ்க்கையில நிறைவேற்றத்தக்கதாக, ஆமென், உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தம்முடைய இரட்டிப்பான வல்லமையினாலே, இரட்டிப்பான அபிஷேகத்தினாலே, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவதற்கு நீ தேவ சமூகத்தில் வைராக்கியத்தோடு கூட பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த கால வாழ்க்கையிலே ஆமென் உனக்கு ஏற்பட்டிருக்கிறதான வறண்டு போன அனுபவங்களை ஆமென் அதே நீ சிந்தித்து கொண்டிராதபடிக்கு ஆமென் அந்த வறட்சியை செழிப்பாய் மாற்றுகிற இயேசுவை நீ நோக்கி பார்க்க, அவரை நோக்கி கூப்பிட, மனிதரிடத்துல போய் உன்னுடைய வறண்ட அனுபவத்தை நீ சொல்லாதபடிக்கு ஆமென் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபத்து வந்து பதில் கொடுக்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிட இன்றைக்கு வைராக்கியத்தோடு கூட எல்லாரும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமாக. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அந்த ஆதரவற்ற ஒரு நிலையிலே ஆமென் அந்த வறட்சியான சூழ்நிலைமையிலே ஆமென் ஆகாருக்கும் அவருடைய குமாரனுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் அந்த வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை பிறப்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருப்பாரே. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான உனக்காக ஆமென் ஆண்டவராகிய கர்த்தர் உன் வறட்சியின் மத்தியில் ஒரு நீரூற்றை கட்டளையிட, ஒரு செழிப்பை கட்டளையிட, ஆமென் ஹல்லேலூயா, வறண்டு போயிருக்கிறதான உன் வாழ்க்கையை துளிர்விட செய்ய, கனி கொடுக்கிறதான ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் உனக்கு கட்டளையிட இன்றைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை விருத்தி ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்மை மாத்திரம் ஆண்டவரே நான் உண்மையாய் நோக்கி கூப்பிட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். என்னுடைய இக்கட்டான நேரங்களிலே மனிதர்களை நான் நோக்கி பார்த்தது போதும் ஆண்டவரே, உம்மை நான் நோக்கி உண்மையாய் கூப்பிட இந்த காலவெளியில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மகா வறட்சியான காலத்திலும் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான அனுபவத்துக்கு நேராக கொண்டு செல்கிற ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு தந்ததான வாக்கு தத்துவம், இரட்டிப்பான நன்மைகளை தந்தருள்வேன் என்று சொன்ன ஆமென் அந்த வாக்கு தத்துவம் ஆமென் ஒருவேளை ஆமென் இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று என்றைக்கோ கொடுத்ததான வார்த்தை இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஒரு சூழ்நிலைமையிலே ஆமென் நெடுங்காலமாய் காத்திருந்து சோர்ந்து போய் ஆமென் ஆவில குளிர்ந்து போன ஒரு நிலைமையிலே இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே ஹல்லேலூயா. ஆமென்.
எலிசாவை போல நீ சோர்ந்து போகாமல் ஆமென், எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆமென் ஹல்லேலூயா வைராக்கியமாக உறுதியாக ஆமென் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் வரைக்கும் கர்த்தருக்காக பொறுமையாய் நீ காத்திருக்க ஆண்டவருடைய சமத்தில் எல்லாம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த 120 பேர் மேல் வீட்டறையில் போய் ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆமென் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய இந்த இரட்டிப்பான அபிஷேகம் ஆமென் தாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் பொறுமையாய் காத்திருந்ததைப் போல நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய சமத்திலே நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவர் புதிய பலனை இரட்டிப்பான வல்லமையை ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் உனக்குள்ளே இருக்கிறதான அந்த இரட்டிப்பான தேவ வல்லமையினாலே ஆண்டவராய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி எக்காலத்திற்கும் போதுமான தம்முடைய அபிஷேகத்தினாலே இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை முடிசூட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்த எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்தரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை சோத்தரிப்போமாக. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவரின் தாகம் தீர்க்க வல்லவர். சொல்லுங்க. வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் நாவு வறண்டாலும் ஆகாரின் குழந்தையின் அழுகுரல் கேட்டவரின் தாகம் தீர்க்க வல்லவர். நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூறை செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுதே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் வேளைகளில். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமத்தில் பிதாவே நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆமென் இந்த நாளிலே கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க. ஆமென் வறண்டு போயிருக்கிறதான அவருடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆமென் உம்முடைய ஆசீர்வாதத்தை துளிர்விட செய்ய ஆண்டவர் உம்முடைய பசுமையான மேய்ச்சலை அவர்கள் கண்டடைய, நீர்ப்பாய்ச்சலின் அனுபவத்தை அவர்கள் கண்டடைய ஆண்டவராகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உள்ளத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் ஒருவேளை சோர்ந்து போன உள்ளத்தோடு ஆவியில் குளிர்ந்து போன உள்ளத்தோடு கூட காணப்படுவார்களே. ஆனால் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படி மறுபடியும் விசுவாசத்தோடு பொறுமையோடு ஆண்டவரை காத்திருக்க ஆமென் அது நிமித்தம் ஆமென் தங்களுக்காக வைராக்கியத்தோடு செயல்படுகிற ஆண்டவருடைய இரட்டிப்பான நன்மைகளின் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆமென் உமக்காக வல்லமையை எழுப்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கருணைட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் எல்லாருடைய வாஞ்சியின்படியே சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த கொள்ளையினுடைய தாக்கங்களை முற்றிலுமாய் மாற்றி சபையில் உள்ள அத்தனை பேரும் விடுதலையாய் ஆண்டவரே உம்முடைய வீட்டிலே வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல மகிமை கனம் துதி எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய சமாதானமும் கிருபையும் அன்பும் ஐக்கியமும் நம் யாவரோடும் பூமியிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக.
ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.